ரெண்டு ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும். எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் வந்துச்சு எங்களுக்கு அதுலேயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணலான்னா கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் ஆன் த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட்ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லாயிருக்கு அப்படின்னு. பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபுக்கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்கள், க்ரியேட்டிவில் சிரிக்கிறார் ஒரு. அது ஃபேக்ட் என்னென்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே, இது முடியாது, நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்ட்டாக ஒரு நம்பரை கொண்டு போய் நான் வந்து பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாகவே வி ஹேவ் டு அப்லாட் தம். பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும்போது எங்கள் அப்பா வருவார். மனுஷங்களாக போயிட்டுருக்கோம், நாங்கள் பாலாக மாறிடுவோம். இல்லை இப்படி விட்டா அப்படி போவோம், எங்கள் அண்ணன் அங்கே விட்டா எங்கள் அண்ணன் இங்கே வந்துடுவான். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசில் என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்கள பார்க்கும்போது. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், ஸ்ட்ரிக்டாக இருந்தார், பட் ரீசனபிளாக இருந்தார். தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ரெண்டாவது, நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாம்பாய் தான் இருப்பார். நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணோன்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போடணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த கேஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லோரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்குடா, ஆனால் நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது. சரி, வேறு யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையாக இருக்கு மச்சா, ஆனால் நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனாக அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டையை சொரியும் போது, ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் கேஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில். ஸோ அவர் சொன்னப்போ நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவா பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் கிஷோர் சார் இருக்கார், அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு கிண்டல் பண்ணார். பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நவ் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸாக தெரியும். தீதும் நன்று படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன். எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ், ரஞ்சித்து, தீதும் நன்று படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போய் பார்த்தோம். இந்த பாருங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணுன்னா, நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கழுகு படத்துலேருந்து கழுகுல ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு.
ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடயே இருந்ததால் என்னுடைய நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற படத்துக்கும் அவன் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணார். விஜய் வந்து கட்டுறது கழுவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ முக்கால்வாசி எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங். அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார். அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே ஓகே, அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம். எப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இப்போது ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்குது. பார்த்தவங்க எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேறு லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி, கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நாங்கள் நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க, ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களே ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயல் சக்தி, தேங்க்யூ. அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர். அருந்து மரியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸாக எங்க கூட இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிஷோர் சார். நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க, கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அதனால் நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஷோ. யாராவது விட்டேன்னா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லோரும் ஏற்றிட்டாங்க. எங்கிட்டக்கும் ஒரு டீம் இருக்குது சார். ஜெய் சார் அங்கே இருக்கார். ஜெய் சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன். அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்கார். தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும்போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ. இந்த மேடையை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடையாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, கனி நீ பண்ணு அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா, என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார், நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும், பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடித்தா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும்.
அகெயின் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்குது சார் அப்படி சொன்னால் எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார், டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்தில் இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ, அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால் இப்போ சொல்கிறது எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டரில். ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று, அது ரொம்ப ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு. பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து, அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித், அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லோரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேறே மாறி இருக்குது. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டுருக்கேன், ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னென்னா, மக்களுக்காக மக்களை வச்சு, மக்கள்னா சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்ருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவான். நீங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேங்க்யூ. இந்த மூவியில் எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று, இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக பாருங்கள்.
பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ரித்விக். அப்படியே வில் பாஸ் டு இயல். another cute little girl. நிறைய படங்களில் நம்ம அவங்களையுமே பார்த்துருக்கோம். இயல், எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணா. அவன் பிரச்சனை பண்ணாமல் என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான். இந்த படத்தில் நான் 4 கேரக்டர் நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கிள், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கிள், தேங்க்யூ. அப்புறம் சக்தி, நிறையா ரிடில்ஸ் கேட்போம் சீன். அப்புறம் செட்டு வந்து சேட்டை பண்ணுவோம். எனக்கு படத்தில் ஒரு நல்ல அண்ணா கிடச்சிருச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கிள், கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்லெஸ் ஃபீல். ஏன்னா அதே மாதிரி 2 குழந்தைங்களும் அந்த இடத்துல அழுதுன்னு இருக்கும் கரையோட. இந்த குழந்தைங்களும் அது. ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா, இல்லை வந்து டோட்டலாகவே வேறு ஜெனரா? இல்லை, ரைட்டிங்காக ஸ்ரீதர் பிரதர் எழுதும் போது அதோட எண்டு அங்கே தான் போய் முடியும் கதையாக. அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேறு, காரணங்கள் வேறு. கதையில் இருக்க காரணமும் அந்த பம்பே படத்தில் இருந்த காரணமும் வேறு. பட் விஷுவலாக நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ரெண்டுத்துலேயும் விஷுவல் கம்பேரிசன், அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அது வார்த்தையாக கூட என்னால் சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும்ட்டு. ஸோ அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பட் டோட்டலாக காரணங்கள் வேறு, கேரக்டர்கள் வேறு, எல்லாமே வேறு. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவாக சூப்பராக ஒரு பப்ளியாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டாக காட்டியிருக்கீங்க? ஏஜ்டாக காட்டலைங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டாக. இப்போ போலீஸ்காரங்க ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால் அவங்களோட முகத்தில் மாறுதல் ஏற்படும். சீரியஸாக நீங்கள் நிறையா போலீஸை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறையா படங்கள். அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களுடைய ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே அவங்களுக்கு 40 கிட்ட தெரிவாங்க. ஸோ அதனால தான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க. கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க, எனக்கே வந்து அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும், டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவங்க ரொம்ப கூலாக பண்ணக்கூடிய ஆள். சார், டைரக்டர் சார், உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்ரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார். இங்கெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறையா டைரக்டர்ஸ். இல்லை சார், இல்லை அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, நீங்கள் வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண, அதை இவர் தான் கொடுத்தாரு. அவரும்
சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். சொல்லுங்கள் உங்கள் கருத்து. ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்ணுறேன் சார். எப்போவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்கிறதுக்கு திணறுவோம். ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டேரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதில் கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்தா பந்து மாதிரி போகணும், எங்கள் அப்பாவும் அப்படி தான். ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்டில் போகிறப்ப இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகிறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கை விட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோனே நம்மளால் பிடுங்க முடியல. ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னே பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக? நான் வந்து அப்பத்தி பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன அன்றைக்கி அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றி நிறுத்துப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் எங்கள் அண்ணன் சேட்டனா வேறு லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் வேறு. இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க முன்னாடி மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்குறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்குது. இப்போது அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்கிறேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. கிருஷ்ணா அண்ணா நீங்களே ஒரு நிமிஷம். என்னென்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னால் அவங்க போய் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து வந்தனும் நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ கண்டினியூஸாக கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நடித்த நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலேயும் நான் இல்லை. அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேறு எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸாக. இல்லை அவருக்கு என்னென்னா, ஆக்சுவலாக அவர் கதைகள் தேர்வில் சில படங்கள் தவறாக இருந்தாலும் விஷுவலாக மற்ற விஷயங்களில் கதை தேர்வில் வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். அவரோட படங்களோட லைனப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் காப்பா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்கள் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா, குழந்தைங்க படம் அதில் நம்ம பார்ட்டாக இருக்கணும் பேர் அப்படி தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டாக பொருந்தினார். அதனால தான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் அது ஒர்க் ஆகிருக்குல்ல, அப்போ அது கரெக்டாக பொருந்ததுனால தான் ஒர்க் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்வி உங்களுக்கு. கிருஷ்ணா சார் சார் அதாவது இப்போ படங்களில் இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போடுற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டிங்களா, தயாரிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களா? எப்பா நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்ருக்கேன். அதுவும் என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேண்ணே, அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிவிடுவான் அந்த மாதிரி. ஆனால் என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடணுன்னு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்கே இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்ருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்களை ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசாக அமையலை சார். அப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட கேள்வி. இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்திலும் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் தான் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்துக்கணும்னாலும் படுத்துக்குவார், உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது?
மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்கள்லேயே அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கேன், அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை, இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா ஆர்டிஸ்ட் வந்து கேரவனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை. நானும் போகிறேன், கேரவனுக்குள்ளே போகிறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால், ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊற்றுட்டு இருந்தால் சீனில் அப்படி இருந்தால் ஓகே. ரொமான்டிக் சீனில் வேத்து ஊற்றுட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்களே ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ கார் தேவையாகிடுச்சுன்னு ஓகே. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால் காரில் போகிறோம்ல. ஸோ அதனால் அது வந்து திமிருன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரில் போகிறதோ, பைக்கில் போகிறதோ, இல்லை நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால். இல்லை, ஹீரோக்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுகிறேன்னு வர சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல. எதுக்கு பண்ணுறேன்னா, எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய், ஆடு, மாடு, கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு மூச்சே வாங்க முடியாது. அதனால் வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சுக்கல, அவ்வளோதான். அது என்னோட பிரச்சனை. அது பெருசாக ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஒர்க்கும் சரிக்கானே எல்லாருமே. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது பெங்களூரில் இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே. அது ஹிஸ்ட்ரி நம்ம மாற்ற முடியாது இப்போது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேலே எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம், இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுலேருந்து யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து எங்கேயும் தப்பாக யூஸ் பண்ணல, அது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ தேவையோ, எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் தேங்க்யூ. கிஷோர் சார் சார் இங்கே சார், கிஷோர் சார் இங்கே சார், இங்கே ஃபஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக நடிப்பீங்க. பொல்லாதவங்களையும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை 2லையும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக ஏன் சார் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஏன்னா அவங்களெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து, சின்ன சின்ன பசங்களை பயந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலாக ஒரு படம் பண்ணுறீங்க? இதனால் இல்லை, என்னோட சாய்ஸ் கிடையாது. அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன. அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டுட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர்கள் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது. ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் பார்த்த உடனே இல்லை விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேறு அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆகிடும்ல. ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே. நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி நடிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அது நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவரும் வந்து நான் எப்போது ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன் அது. ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சார். இதுலேயும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சார். எதுக்குன்னு எனக்கும் தெரில, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணலை. தேங்க்யூ. கிஷோர் சார், சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களே வெளுவெளுன்னு இழுக்கிறாங்க. அதான் என்ன ஆகும்னா தொடல பையனை வெளுவெளுன்னு இழுக்கிறீங்க உச்சா போகிறதுக்கு. பவரில் இருக்கிறவன் எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை,
நம்ம அடிக்க மாட்டோம் அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றுது. அன்பாக சொன்னால், பாசத்தோடு சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கும் எனக்கு தோன்றுது. சார் இப்போ உள்ள ஒன் செகண்ட் பிரதர், ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்லை, ராணியாக பார்க்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது, பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேறு மாதிரியான அப்பாவுக்கு அதுவும் ஒரு வகையான அப்யூஸ் தான். அப்பா அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்குவேன்னா, அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அப்யூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும். ஸோ சார், அப்பாக்கள் வந்து அதான் இந்த ஒரு அப்பா இல்லை அதான் சார், என்னென்னா அப்பா பேரண்ட்டுன்னு ஒரு நாளில் 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க, ஓகேங்களா? 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்ற டைமும், ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்கள வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை க்ரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதுதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும், அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் க்ரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. ஸோ பண்ணவும் கூடாது. தேங்க்ஸ். இப்போ வந்து சார், கிஷோர் சார், பைக் அங்கே கொடுங்க சார், பைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. கிஷோர் சார், லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறாங்க. பட் நீங்கள் இப்போ அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களே, என்ன காரணம்? இல்லை, அது வரல அவ்வளோதான், அதனால் பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டாக ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறது நமக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலன்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போகிறோம். நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி. அப்பா குறை சொல்ல மாட்டார், அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவாக தான் பார்ப்பாரு. அப்பா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்ருக்காரு, எழுதிட்டுருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியாக இருக்க மாட்டார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன், அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு டென்ஷனாக இருக்குது சார், நான் அவர்கிட்ட தான். அப்போ அவர் எனக்கும் டென்ஷனாக இருக்குது, எனக்கும் பயமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்மலாம் சேலிங் இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார், மறுபடியும் சொல்லிடுறேன்.